ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மௌனி சினி அப்டேட்ஸ். மகாநதி சீரியல் பற்றி பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி மகாநதி ஃபேன் பேஜஸ் அண்ட் எடிட்டிங் பண்ணுற பேஜஸ்க்கும் நான் வந்து ஒரு அப்டேட் சொல்லணும்னு நினச்சிருந்தேன். ரொம்ப நாள் இந்த 1 வீக்காகவே இந்த அப்டேட் ஷேர் பண்ண நினச்சேன். பட் நான் மறந்துடுறேன் வீடியோ போடும்போது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகாநதி சீரியல் டெலிகாஸ்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே சீரியல் எபிசோட்ஸ் கிளிப்ஸ்லாம் வந்து நிறைய பேர் வந்து இதெல்லாம் போகிறாங்க இல்லையா, போஸ்ட்லாம், அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. 2 ரீசன் இருக்குது அதில். ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகாநதி டீம்லேருந்து போஸ்ட் போடுற அதெல்லாம் வந்து ரிப்போர்ட் பண்ணுறதா வந்து அப்டேட்ஸ் கிடச்சிருக்கு. பட் இது எந்த அளவுக்கு உண்மை தெரியல. பட் நம்ம பேஜை நம்ம தான் பாதுகாத்துக்கணும். பிகாஸ் ஏதாவது ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம எதுவும் பண்ண முடியாது. நீங்கள் கொஞ்சம் இதுக்கப்புறம் போஸ்ட்லாம் போடும்போது பார்த்து போடுங்க. ஆஃப்டர் டெலிகாஸ்ட் நீங்கள் எவ்வளோ போஸ்ட்னாலும் போடுங்க, அது எதுவும் சொல்ல மாட்டாங்க. பிஃபோர் டெலிகாஸ்ட் நீங்கள் போஸ்ட் போடுறதுனால உங்களுக்கும் பிரச்சனை, டீமுக்கும் பிரச்சனை. ஏன்னா வந்து அவங்க டிஆர்பி ரேட்டிங்ஸும் கம்மியாகுது இல்லையா. அவங்க எல்லாரும் இதிலே பார்த்தீங்கன்னா டிவியில் யாரும் பார்க்க மாட்டாங்க. ஸோ டிஆர்பி ரேட்டிங்ஸும் கம்மியாகும். ஸோ 2 சைடுமே ப்ராப்ளம் இருக்கிறதால அதனால தான் வந்து அந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் பார்த்து வந்து போஸ்ட்லாம் ஷேர் பண்ணுங்கள். பேஜை ஆரம்பித்து அது சேஃபாக ரன் பண்ணி எந்த பிரச்சனையும் இல்லாமல் ரன் பண்ணுறது ஒரு பெரிய விஷயம். அது எதாவது ஆச்சுன்னா அது நம்மளால் தாங்கவே முடியாது. ஸோ அதனால இந்த ஒரு அப்டேட் உங்களுக்காக கொடுத்துருக்கேன். அடுத்ததாக கொஞ்ச நாளைக்கு மட்டும் தான் நம்ம லக்ஷ்மி பிரியா அண்ட் சுவாமி 2 பேரும் ஒருத்தருக்கு வந்து இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணாங்க. ஸோ அந்த ஒரு போஸ்ட்டும் உங்களுக்காக ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த ஒரு அப்டேட் நம்ம எம்என் ஃபேன்ஸ்க்கு, அதுவும் விகே ஃபேன்ஸ்க்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஸோ ஆல்ரெடி இது முன்னாடியே நடந்துருச்சு. பட் இப்போ எடுத்து இந்த போஸ்ட் இப்போ தான் நான் ஷேர் பண்ணுறேன். இன்னைக்கு எபிசோட் ஒன்றும் அவ்வளோ பெருசாக இல்லை. எல்லாரும் சேர்ந்து ஃபேமிலி பிக்காக எடுத்துக்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம காவேரி கேட்குறது நியாயம் தான். இப்போ இருக்க வந்து ஒரு நம்பிக்கை கொடுத்துட்டோம். எந்த நம்பிக்கை அவங்க கிட்ட கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக இவங்க பிரிஞ்சு போகிறப்ப அவங்க எவ்வளோ ஃபீல் பண்ணுவாங்க. அது கரெக்டாக தான். இன்றைக்கி எல்லாரும் அவ்வளோ ஹாப்பியாக இருந்தாங்க. எஸ்பெஷலி காவேரி ஃபேமிலியில் வந்து அவ்வளோ ஹாப்பியாக இருந்து அவங்க அம்மா காவேரி வந்து விஷயம் பண்ணாங்க. நீங்கள் 2 பேரும் வந்து இன்னும் 50 வருஷமாக 100 வருஷமாக சந்தோஷமாக வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த இடத்துல அவங்க வந்து இன்னும் ஒரு 8 மாதத்துல பிரிய போகிறாங்கன்னு நினைக்கும்போது அந்த டைமில் அவங்களோட ஃபேமிலி எவ்வளோ ஃபீல் பண்ணுவாங்க அப்படி தான் அவங்க யோசிக்கிறாங்க. அதே மாதிரி தான் தாத்தா எல்லாருமே வந்து ஃபீல் பண்ணுவாங்க. கண்டிப்பாக இன்றைக்கி எவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்களோ அதை விட வந்து அதிக லெவலில் வந்து அன்றைக்கி ஃபீல் பண்ணுவாங்க. அதை வந்து எதுக்காக இப்படி நடிக்கணும் அப்படின்னு நம்ம காவேரி பேசுறது 100% அந்த இடத்துல கரெக்ட் தான். ஸோ கண்டிப்பாக பிரியக்கூடாது, பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. பட் இதெல்லாம் அவங்க சித்தி வெள்ளியாக இருப்பாங்களோ மாதிரி தான் டவுட் ஆகுது. ஸோ 2-3 டைம் அவங்களோட ஃபேஸ் ரியாக்ஷன் பார்க்கும்போது வெள்ளி மாதிரி தான் இருந்துச்சு. இன்றைக்கி எபிசோடில் நம்ம விஜய் காவேரிக்கு அவ்வளோ ட்ராக் காமிக்கல. ஃபுல்லாகவே ஃபுல்லாக சுற்றி தான் ட்ராக் காமிச்சாங்க. இன்றைக்கி நீங்கள் எபிசோட் பார்த்தீங்களா, எப்படி இருந்துச்சு கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். பை பாய்.